வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்து கலந்துரையாடினார். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கும் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாச மாண்டகைக்கும் இடையிலான சந்திப்பு ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றது. தனது பிறந்த தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்றார். அந்த வகையில் நேற்று மாலை ஆயர் இல்லத்துக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் சபாநாயகர் ஆயருடன் சமகால விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள மொழியை கற்பித்தலும், அவர்கள் தென்னிலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள இடங்களை பார்வையிடுவது, தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மாணவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு இங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளுதல் ஆகிய விடயங்களை முன்னெடுத்து செல்வதை நோக்காக கொண்டு இந்த விஜயம் இடம்பெற்றதாக கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி புளியம்பொக்கனையில் நடுவீதியில் மணலை பறித்து மின்சார வயரை அறுத்த நிலையில் டிப்பர் சாரதி ஒருவர் தப்பியோடியுள்ளார். கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை போலீசார் துரத்தியுள்ளனர். இந்நிலையில் நடுவழியில் மணல் பறிக்கப்பட்டதுடன் மின்சார வயரை அறுத்த நிலையில் டிப்பர் சாரதி தப்பியோடியுள்ளார். நேற்றிரவு குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவம் குறித்து மின்சார சபைக்கு அறிவித்த நிலையில் டிப்பர் சாரதியை கைது செய்வதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பருத்தித்துறை நகரசபையால் மின்விளக்குகள் பொருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையினரால் நகரின் தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் மின்விளக்குகள் பொருத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் நகரசபையால் முதற்கட்டமாக 100 மின் விளக்குகள் பொருத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நகரசபை தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் வீதி மின் விளக்குகள் பொருத்தும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள நிலையில் முதற்கட்டமாக தற்போது பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் டாக்லஸ் போல் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜப்பானில் இடம்பெற்றது. ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜப்பான் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. ஜப்பான் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்ற ஜனாதிபதிக்கு ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானிய சுய பாதுகாப்பு படையின் மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் அந்த அணிவகுப்பை பார்வையிட்டார். இருநாட்டு பிரதிநிதிகள் அறிமுகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆரம்பமானது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நெருங்கிய நட்புறவை தொடர்ந்து பலப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக, முதலீடு, பொருளாதார அபிவிருத்தி உதவி மற்றும் வலய பாதுகாப்பு போன்ற விடயங்களை உள்ளடக்கும் வகையில் பல்வேறுபட்ட துறைகளிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து பரவலாக்குவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியை தொடர்ந்து பிரதிபலிக்கும் வகையில் பால்துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் மற்றும் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் குறித்த பரிமாற்று ஆவணம் கச்சாத்திடும் நிகழ்வும் இதன்போது நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா இடையிலான உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையின் பின்னர் இரு தரப்பினால் கூட்டு அறிக்கையொன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத், ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிபிதுரஜன குமாரசிங்க, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹேலங்கமுவ மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து கூட்டு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்யோன்ய நம்பிக்கை, கௌரவம் என்பவற்றின் அடிப்படையில் இலங்கை மற்றும் ஜப்பான் இடையிலான நீண்டகால நட்புறவு தங்கியுள்ளது. ஜப்பான் பிரதமருடனான பேச்சுவார்த்தை இலங்கை ஜப்பான் இடையிலான தொடர்புகளின் முக்கிய மைல்கல்லை குறிக்கின்றது. உடன்பாடுகளின் முழுமையான பலனை அடைந்து அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான பயணத்தில் ஜப்பானுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளது. ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடியினால் இடையில் கைவிடப்பட்ட 11 அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதிய கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி. අපගේ පොදු අරමුණු සාක්ෂාත් කර ගැනීමට මෙන් අපගේ ජාතීන් අතර හවුල්කාරීත්වය තවදුරටත් ශක්තිමත් කරගන්නේ කෙසේද යන්න පිළිබඳව අගමැති ඉසිපා සහ මා දීර්ඝ වශයෙන් සාකච්ඡා කළා. මෙහිදී වෙළඳාම, ආයෝජනය, ආර්ථික සංවර්ධනය, සංවර්ධන ආධාර, කලාපීය ආරක්ෂාව සහ පුද්ගල සබඳය ඇතුළු අපගේ සහභාගීතාවය වැදගත් ක්ෂේත්‍ර රැසක් ආවරණය වුණා. ශ්‍රී ලංකාව වඩා සමෘද්ධිමත් සහ සාධාරණ අනාගතයක් කරා නව ජවයකින් ඉදිරියට යෑමට සූදානම් බව මම ගරු අග්‍රාමාත්‍යතුමාට දැනුම් දුන්නා. මේ සඳහා අපගේ අවධානය විශේෂයෙන් යොමු වී ඇත්තේ සංචාරක ව්‍යාපාර නැන්වීම, වෙළඳාම පුළුල් කිරීම. தொடர்ந்து கூட்டு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா இந்து சமுத்திரத்தில் கேந்திர முக்கியத்துவமான இடமாக அமைந்துள்ள இலங்கையின் ஸ்திரத்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கமைய இலங்கையுடனான கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்தி விஸ்தரிக்க எதிர்பார்க்கின்றோம். インド洋の要衝に位置するスリランカの安定と発展は、シーレーンを共有しております我が国にとってはもちろん、世界経済の成長の中心となるインド洋アフリカ経済圏にとりましても極めて重要であります。スリランカにおいて、いまだにその影響が残り、と、これらの州の開発はスリランカの国民和解のためにも重要であり、今般署名をいたしました無償資金協力、すなわち酪農セクター生産性向上計画がこの地域の開発に役立ちます。ஆட்சியாளர்கள் யாரெனிலும் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியமானது என இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் ஆனா வரதராஜ பெருமாள் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பில் உள்ள விடயங்களை அமுல்படுத்துவது நாட்டின் ஆட்சி பொறுப்பேற்கும் ஒவ்வொருவரதும் கடமை என இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாமலை வரதராஜ பெருமாள் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சமஷ்டி என்று வருவது மட்டுமல்ல, அதற்கு மேலாக இந்த நாட்டில் இணைப்பாட்சிகள் என்கிற அளவுக்கு கூட வரலாம். ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கான சாத்தியங்களில் இல்லை. எனவே அதை கோருகின்ற கட்சிகள் அவற்றை கோரிக்கொண்டே இருக்கட்டும். கோரக்கூடாது என்றில்லை, அவை தப்பானவை என்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, இப்பொழுது அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய மாகாண ஆட்சி முறையை முறையாகவும், அரசியல் யாப்பு பூர்வமாக முறையாகவும், அதில் உள்ள அதிகாரங்களை முழுமையாகவும் வழங்குவதன் மூலம் ஒரு விடயம், காத்திரமான விடயம் இங்கே நடைபெறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மலையகம், ஏனைய போன்ற பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருக்கும். அதே வேளையில் மாகாண ஆட்சிகள் மேலும் அதிகாரங்களை பெறுவதற்கான வேலை திட்டங்களை அவை அதற்கு பிறகு மேற்கொள்ளட்டும். எந்த விடயமும் ஒரே பாய்ச்சலில் நடைபெறுவதில்லை. ஒரு நீண்டகால வேலை திட்டங்களூடாகவும் நீண்டகால அரசியல் முன்னேற்றங்களுக்கூடாகவுமே பல்வேறு அரசியல் கட்டமைப்பு முன்னேற்றங்கள் ஏற்படுவதும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
தீவிரவாதமான கோரிக்கைகளை மேற்கொள்ளுபவர்கள் சிங்களவர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு ஒரு பக்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாகாண ஆட்சி முறையால், அரசியல் யாப்பில் இருக்கிற மாகாண ஆட்சி முறையால் பயனில்லை என்று சொல்லுபவர்கள் ஒரு பக்கம், ஆனபடியினால் அது வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் சிங்களவர்கள் மத்தியிலே அது வேண்டாம் என்று சொல்லுவதற்கு இன்னொரு விதமாக இந்த மாகாண ஆட்சிகள் தேவையில்லை, ஏனென்றால் அவைகள் வெள்ளை யானைகள், அவற்றால் ஒரு பயனில்லை என்று அவர்கள் ஒரு புறம். இந்த ரெண்டு பகுதியினரும் இந்த மாகாண ஆட்சி முறை நடைமுறையில் வருவதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய அந்த குரல் இந்த நாட்டினுடைய எந்த இனத்தினதும் பெரும்பான்மையானவர்களின் குரல் அல்ல என்பதை மிக ஆணித்தரமாக நான் கூற விரும்புகிறேன். தருவார்களா தரமாட்டார்களா என்றது எங்களுக்கு கேள்வியே இல்லை. ஆட்சியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும், அது ராஜபக்சாக்களாக இருந்தா என்ன, விக்ரமசிங்காக்களாக இருந்தா என்ன, பண்டார் நாயக்களாக இருந்தா என்ன, திசநாயக்கர்களாக இருந்தா என்ன, அவர்கள் அரசியல் யாப்பை முழுமையாகவும் முறையாகவும் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் அந்த பதவியிலேயே இருக்கிறார்கள். எனவே அதனை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யவில்லை என்றால் மக்களும் மக்களுடைய தலைவர்களும் மக்களுடைய அரசியல் தலைவர்களும் மக்களின் சமூக பிரமுகர்களும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் கொடுக்க வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும், ஒரு எழுச்சியான குரல் எழுப்ப வேண்டும், அது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை தான் நான் மேற்கொண்டு வருகிறேன். நாட்டில் தமிழ் மற்றும் சிங்கள மொழி இரண்டும் அவசியம் என வடக்கு மாகாண ஆளுநர் லாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். எமது தாய்மொழிக்கு மேலதிகமாக இன்னொரு மொழியை கேட்பதால் வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பங்களை நாம் இலகுவாக்கிக் கொள்ள முடியும் எனவும், சிங்கள மொழியை கற்றிருந்தால் இலங்கையின் எந்த பாகத்திலும் பணியாற்றக்கூடியதாக இருக்கும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் லாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஹெல்த் தெலங்கா நிறுவனம் மற்றும் சூரிய நிர்வாகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இரண்டாம் மொழி சிங்கள கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது நாட்டில் தமிழ் மற்றும் சிங்கள மொழி இரண்டு முக்கியம். எங்களது காலத்தில் சிங்களம் கற்பதற்கு வாய்ப்பு பெரிதாக கிடைக்கவில்லை. இதனால் பல வாய்ப்புகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆனால் இன்று எமது தமிழ் மக்களும் நன்மையடைய வேண்டும் என்ற வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக சூரிய நிறுவனம் பணியாற்றி வருகின்றது. பல இளையோர் இதன் ஊடாக பலன் பெற்றிருக்கின்றார்கள். இன்று மொழியறிவுக்கு மேலதிகமாக கணனியறிவும் அவசியம். அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனூடாக வேலை வாய்ப்புகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என ஆளுநர் மேலும் தெரிவித்தார். இதன்போது சிங்கள கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு ஆளுநர் சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். அத்துடன் ஆளுநருக்கான நினைவு சின்னத்தை முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்வில் சூரிய நிறுவனத்தின் ஸ்தாபகரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வியன்னா ஆனந்த சங்கரி, என் சரவணபவன் மற்றும் சுவிட்சர்லாந்து தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் கீழான காலபோக நெட் செய்கை கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் கீழான 2025 ஆண்டுக்கான காலபோக நெட் செய்கை தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன கட்டடத்தில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் கண்டாவளை மற்றும் கரைச்சி பிரதேச செயலாளர்கள், பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பொறியியலாளர், மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், மாவட்ட விவசாய திணைக்கள பிரதி பணிப்பாளர், கமநல காப்பீடு சபை மாவட்ட உதவி பணிப்பாளர், விவசாய திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இரணிமடு குளத்தின் கீழ் அன்னளவாக 21,000 ஏக்கர்கள் நீர்ப்பாசன பிரதேசமாக காணப்படுகின்றது. தற்போது குளத்தினுடைய நீரின் அளவு 19 அரை அடியாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே பெரும்போகத்திற்காக இரணிமடு குளத்தின் கீழ் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையிலே முதலாவதாக விதைப்பு திகதியாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி வரை விதைப்பு திகதி காணப்படுகின்றது. அதற்கு அப்பால் இதன் அடிப்படையிலே கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் இணைந்து மாவட்ட காப்புறுதி சபையும் இதற்கான காப்புறுதிக்கான தேதிகளும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு கமநல அபிவிருத்தி திணைக்களத்துடன் இணைந்து
காப்புறுதி திணைக்களம் சேர்ந்து காப்புறுதிகள் சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் பயிர் செய்கைக்கான நீர் தேவைப்படும் போது இரணமடு குளத்தின் கீழ் இருந்து நீர் வழங்குவதற்கான தேதியாக கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையான தேதி நீர் வழங்கும் தேதியாக தீர்மானிக்கப்பட்டது. எனவே விவசாயிகள் உரிய காலத்திலே முறையான அறிவுறுத்தல்களை பின்பற்றி பொருத்தமான முறையிலே பயிற்சியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதுடன் இதற்கப்பால் விவசாயிகளிடமிருந்து மாவட்டத்தில் இருக்கின்ற உரம் மற்றும் களை பீடை நாசினிகளை விநியோகிக்கும் கடை உரிமையாளர்களுடன் ஒரு பொருத்தமான கலந்துரையாடல் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கேட்டிருந்தார்கள். அதற்கான கலந்துரையாடல் வருகின்ற கிழமைகளிலே நடைபெறும். போலீசாரின் கடமைக்கு இடையூறாக இருந்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டார். நேற்று காலை கைதான யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைதான அவர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவர் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆசிரியர்களாக கடமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு நியமனம் வழங்க கோரி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக அண்மையில் இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சென்றிருந்தார். இதற்காக தாம் பயணித்த வாகனத்தை கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியின் ஓரமாக நிறுத்திவிட்டு சென்றிருந்தார். இதனையடுத்து அந்த இடத்துக்கு போக்குவரத்து போலீசார் பிரவேசித்தனர். வாகன நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதியில் வாகனத்தை நிறுத்தி சென்றமை தவறாகும் எனவும் அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறும் போக்குவரத்து போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் தெரிவித்தார். இதன்போது போக்குவரத்து போலீசாரை தூற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்றார். இது தொடர்பில் போக்குவரத்து போலீசார் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா போலீஸ் நிலையத்துக்கு பிரவேசித்த நிலையில் கைதானார். கைதானவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.